நம்ம இருக்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு இன்விசிபிளாக இருந்தால் கூட பெட்டர் தான். லைஃப்பில் ஈஸியான சிச்சுவேஷனில் நீங்கள் எதுவுமே பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து ஈஸியான லைஃப் கடந்து போயிடலாம். வேறு டஃப்பான சிச்சுவேஷனில் நீங்கள் எவ்வளோ தான் புத்திசாலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சர்வை பண்ணுறது ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஆர்மரடோ. சர்வைவல் குட்ஸ்க்காகவே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான் ஆர்மரடோ. அண்ட் இது வந்து ஃபேஸ் 1 தான், இன்னும் 7 ஃபேஸ் இருக்குது. நம்ம சேனல் மெம்பர் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுவீங்கன்னா 70 ப்ராடக்ட் அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. செக் இட் அவுட். நம்ம சர்வைவல் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வார் சினாரியோவோ இல்லை வந்து ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு இடமோ அப்படிலாம் கிடையாது. ரெகுலரான ஒரு அர்பன், செமி அர்பன், ரூரல் ஏரியாஸில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காகவோ, ஒர்க்குக்காகவோ, வெக்கேஷனுக்காகவோ ஏதோ இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பர்பஸோடு அந்த இடத்துக்கு போகிறீங்க. அந்த பர்பஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கும். ஸோ அந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்த நம்ம போகிற வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கலாமே அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து கடந்து போகணும், ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை கடந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவை கொஞ்சம் ஃபோக்கஸ்டு பிரெயின். ஸோ அந்த ஃபோக்கஸ்டு பிரெயினை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கான பவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்லீப்லெஸ்னஸ். நீங்கள் தூங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் புத்திசாலியாக இருங்க, எவ்வளோ தான் பலசாலியாக இருங்க, உங்களோட அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து பாதி தான் செய்வீங்க. உங்களோட எஃபிஷியன்சி பாதி தான் இருக்கும். ஸோ தூக்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய நேரம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கூட வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா தூங்குவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா நிம்மதியாக தூங்கிடுவாங்க, எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும். ஒரு சில பேரால் அப்படி தூங்க முடியாது. பெட்டு சரியில்லை, இந்த இடத்துல வந்து கொசு கடிக்குது, இந்த இடத்துல வந்து தரச்சில்லுன்னு இருக்குது, அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 க்ரைட்டீரியாஸான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று அவங்களை தடங்கள் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களால தூங்க முடியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்களால எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தூங்குறப்ப வந்து இது நான் வந்து ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் இருக்கும்போது செஸ்ஸுக்காக வந்து கரூர், மதுரை இந்த மாதிரி நிறைய ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு தனியாக ஹோட்டல் ரூம்லாம் இருக்காது. கல்யாண மண்டபத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல படுத்திருப்போம். ஸோ காலையில் எந்திரிச்சு செஸ் விளாடுவோம், திரும்ப நைட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துப்போம். இதுதான் நடக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு கொசு கடிக்குது, எனக்கு வந்து காற்று வரல, எனக்கு வந்து குளிராக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்ம தூங்காமல் இருந்து கேம் என் கண்ணு முன்னாடி லூஸ் பண்ண நல்ல பிளேயர்ஸ், போத்து சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி, என் கண்ணு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கேமை ரிசைன் பண்ணவங்க, தோத்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் பழகிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்குறப்ப என்னால் வந்து அசையாமல் ஒரே மாதிரி என்னால் படுத்திருக்க முடியும். ஒரு டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி என்னால் அப்படியே படுத்து என்னால் தூங்க முடியும். ஹோல் நைட் என்னால் அப்படி தூங்க முடியும். இப்படி பரண்டு படுக்கணும், அப்படி படுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் என்னால் படுக்க முடியும். ஸோ இது வந்து அந்த டைமில் நான் பழகிக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லாவோஸ் போகிறப்ப இருக்கட்டும், இந்தமாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப நெருக்கடியான சிச்சுவேஷன், இப்போ ஃப்ளைட்லேயே நம்ம தூங்கணும் இப்படின்ற சிச்சுவேஷனை நிறைய பேரால் தூங்க முடியாது. ஸோ என்னால் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனில் ஒரு மினிமம் போஸ்டரில் திரும்பி படுக்காமல் அசையாமல் ஒரே மாதிரி என்னால் படுத்து தூங்க முடியும். இது நான் சின்ன வயசில் பழகிக்கிட்ட விஷயம். அது வந்து பேசிக்காக நான் செஸ்ஸில் வந்து ஜெயிக்கணுன்ற வெறியில் வந்து செஞ்ச ஒரு விஷயம் தான் அது. அண்ட் செகண்ட் வந்து எந்த சிச்சுவேஷனில் போனாலும் சரி, நம்ம காலையில் ரொட்டீன்ஸை வந்து பாதிக்கவே கூடாது கைஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கரெக்டான டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும். நீங்கள் வீட்டில் வந்து 7 மணிக்கு எந்திரிப்பீங்களா, ஸோ அதே மாதிரி தான் அந்த டைம் வந்து எங்கே போனாலும் சரி கரெக்டான அந்த டைமில் வந்து எந்திரிக்கணும். நைட்டு தூக்கம் வரல அப்படின்றதுக்காக காலையில் அந்த தூக்கத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டீன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகும், உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் காலைல கரெக்டாக எந்திரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வைவலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்லாம் அங்கெல்லாம் சின்ன வயசுல போய் தங்குனதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் சரி ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் கூட போய் யூஸ் பண்ணிவிட்டு நான் போய் அங்கே குளிச்சுட்டு நான் வந்து என் வேலையை நான் பார்க்க முடியும். இப்போ வந்து என் ஃபோக்கஸ் வந்து என்னோட கேமில் இருக்கும், நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூச்சப்பட்டுக்கிட்டு அருவருப்பு பார்த்துக்கிட்டு ஐயோ இது க்ளீனாக இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சான்ஸ் ஆஃப் வின்னிங்ன்றது இருக்குல்ல, ஏன்னா அந்த இடத்த வந்து தாண்டி அவங்களும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டோம். பட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி நான் வின் பண்ணி சர்டிஃபிகேட்டோட வந்துட்டேன். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால இல்லை விளையாட முடியாததுனால, ரொட்டீன் சரியாததுனால, தூக்கம் சரியில்லாதனால வின் பண்ண முடியாமட்டாங்க. திறமை இருந்தும் அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களோட கால ரொட்டீன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். அதுக்கு வந்து சின்னதாக வந்து இதெல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான். அதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து நம்ம சொகுசாக வளர்ந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதாவது பணம் நிறையா சம்பாதிக்க
பண்ணிக்க நம்மளுக்கு நிறைய கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓன் பெட்ரூம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஓன் பாத்ரூம் கிடைக்கும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஏதோ ஒரு வெள்ளங்கள்லாம் வந்துருச்சு, ஒரு 1000 பேரை ஒரே ரூமில் போட்டு வச்சிருக்காங்க, அங்கே வந்து ஒரே ஒரு டாய்லெட் இருக்குது, 1000 பேர் யூஸ் பண்ணணும்னா எப்படி க்ளீனாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு போகிறதுக்கு அருவப்பாக இருக்குது, என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஹூ இஸ் கோனா அண்டர் பர்ஃபார்ம்? அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களோட சர்வைவலை ஜெப்படைஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஒரு விஷயம் வந்து ஐ வுட் ஸ்டில் சே லைக் இட்ஸ் வெரி ஹை ப்ரியாரிட்டி ஐட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுன்றது வந்து வென் யூ ஆர் இன் ரோம் பி அ ரோமன் அப்படின்றது தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவோஸ் வந்து லாஸ்ட் இயர் நான் போகிறப்ப என் கூட இன்னொருத்தர் இந்தியன் அவரும் வந்திருந்தார், அவர் வெஜிடேரியன். அண்ட் நான் வந்து எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் என் பேக்கில் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ட்ராவலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வேற அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு ஒரு பெரிய சூட் கேஸ், அந்த சூட் கேஸ் ஃபுல்லாக வந்து துணினி எடுத்துருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அடுப்பு, மசாலா, சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்றது. அது ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் 10 நாள் ட்ரிப் அது கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக வந்து அவர் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால இதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏதாவது இருந்துச்சா, என்னோட அவர் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாரா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அந்த த்ரூ அவுட் த ட்ரிப் வந்து அந்த பேக் அவரால் தூக்கவும் முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஸோ அகெயின் ஸ்ட்ரென்த் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாவோஸில் போயிட்டு அங்கே வந்து எப்படின்னா நம்ம ரெகுலரான நான்வெஜ் ஃபுட் இருக்கும். ஸோ அதாவது நம்ம சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஃபுட் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அவங்க லாவோஸோட ஸ்பெசிஃபிக்கான ஃபுட் ஒரு பக்கம் கவுண்டரில் இருக்கும். எனக்கு போய் 4 நாள் வந்து இந்த பக்கம் இது இருக்குது அப்படின்றத நான் கவனிக்க கூட இல்லை. நினச்சேன் சரி எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த பக்கம் நம்ம போய் பார்க்க கூட இல்லை. சரி என்ன இங்கே இருக்கிற லாவோஸ் ஃபுட் மாதிரி அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் சாப்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து எனக்கு சாப்பிட்றது வந்து புது ஃபுட்டு, ஏதோ தவறுக்கரை மாரி இருக்குது, அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. பட் நம்ம கூட சாப்பிட்ற எல்லா மனுஷனும் உயிரோட தானே இருக்கிறான், ஸோ நம்ம சாப்பிட்டா என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுதான் 10 நாள் அப்படின்னா இதை நம்ம பழகிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நாளாக நான் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓகேங்க ரெகுலராக சிக்கன் ஃபுட்டு மற்ற நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாயிண்ட் என்னன்னா அந்த சுச்சுவேஷனில் என்னால் ஸ்விட்ச் பண்ண முடியல அப்படின்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும். ஸோ நான் வந்து அப்போ கஷ்டப்பட்டிருப்பேன், சரியாக சாப்பிட்ருக்க முடியாது, பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் எந்த சுச்சுவேஷனில் எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் டேஸ்டியாக, ஏதாவது ஒரு பக்கம் வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு எது கொடுத்தாலும் சாப்பிடலாம் அது டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்றதுமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் நெக். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டேஸ்டியாக ஃபுட் கிடைக்கும் அப்படின்றது வந்து கேரண்டீடே கிடையாது. நம்ம பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம் இல்லை வந்து ஏதோ ஒரு ஒர்க்குக்காக ஏதோ ஒன்று பண்ணுறப்ப அப்படிலாம் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு தேவை உணவு எதுக்கு அப்படின்னா போஷாக்க நம்ம இருக்கணும். நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு உடம்புல எனர்ஜி வேணும், இவ்வளோ தான். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்மளே லிமிட் பண்ணிக்க கூடாது. ஒரு ஒப்பீனியன்டாக எந்த இடத்துக்குமே நீங்கள் போகாதீங்க கைஸ். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸோ ஃபங்க்ஷனோ இல்லை வந்து ஒரு வெக்கேஷனோ எதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பாகிஸ்தானுக்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஏதாவது பாகிஸ்தான் ரிலேட்டடாக ஒரு ஹேட்டான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டு போகாதீங்க. அவங்க ரிலீஜியனோ இல்லை அவங்க கஸ்டமோ ட்ரெடிஷனோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா உங்களே அறியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி வச்சிருவீங்க. ஏதோ பேசுகிறதோ ஏதோ ஒரு கமெண்ட் போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணி தேவையில்லாமல் அங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் இழுத்து வாங்கிப்பீங்க. ஸோ அங்கே போகிறது நம்ம அந்த ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் எப்போ எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த ஊரில் இருக்கிற லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன விஷயம் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும் அண்ட் என்னென்ன டிசீசஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அந்த ஊரில் வந்து அவங்க நாயை சாப்பிட்றாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, ஏன் இப்படிலாம் மனுஷங்க பண்ணுறாங்க அப்படின்னு எனக்குள்ளார ஒரு சின்ன கோவத்தையோ எனக்குள்ளார ஒரு வெறுப்பையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனையை விட்டுரும், அது அவங்க ஊர், நம்ம அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடி மட்டும் தான் வாங்கிட்டு வர முடியும் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கே போனாலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் கைஸ். ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறது ஒரு வேலையை செய்யறதுக்கு அந்த வேலையை முடிக்கணும் இப்படின்ற ஒரு நோக்கம் தான். ஸோ இந்த நோக்கத்தில் வந்து நம்ம பொழுதுனிக்கு ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எனக்கு ஏற்ற சாப்பாடு கிடைக்கல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, எனக்கு அங்கே இன்டர்நெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளார போட்டுட்டு நம்மளுக்குள்ள இருக்க அந்த நிம்மதியை வந்து தொலைக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து நான் சொல்கிற அந்த மைனிங் சைட்ஸ் எல்லாம் நான் வந்து போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்குள்ளாரே சில மைனிங் சைட்ஸ்லாம் போவேன். அங்கே வந்து எப்படின்னா கார் போகிறதுக்கான ரோடு கூட இருக்காது. ஸோ அப்படி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 4 வீல் டிரைவில் போவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட் ஃப்ளைட் சார்ட்டர்லாம் போயிருக்கோம். ஸோ ஹெலிகாப்டர், ப்ரைவேட் சார்ட்டர் அந்த மாதிரிலாம் போய் ரொம்ப இன்டீரியராக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ரோடு விளையாட்டி வரக்கூட வழி இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்டீரியர் பெர்த், இன்டீரியர் ஆஸ்திரேலியா நிறைய இடத்துக்கு அந்த மாதிரி நான் மைனிங் சைட்ஸ்லாம் போயிருக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். வைல்ட் லைஃப் இருக்கும், பூச்சிப்பூ இது இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் பயமாக இருக்கும் அண்ட் சத்தமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தூக்கி மைண்டுக்குள்ளார போட்டுக்கிட்டு நம்மளோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக நம்ம வச்சு
வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தட் பேசிக்லி ரூயின்ஸ் நம்ம இந்த ஹோல் பிளானை ரூயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் தம். ஸோ ரீட் தம் வெரி வெல். ஏன்னா இது வந்து நம்ம சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கூட இருக்கிறவங்களையாவது நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம கூட பழகிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஒரு சில விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறோம் அப்படின்றப்ப வந்து எல்லாரையும் நம்ம ஒரே செகண்டில் வந்து நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க, நம்ம அந்த இடத்துல டாமினேட் பண்ணுவோம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் போகாதுங்க. வி ஆர் கோயிங் தேர் டு கோ எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பார்த்து நிறைய நேரம் ட்ராவல் பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து இன்னும் ஒரு 10 நாள் செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா காசு சம்பாதிச்சிருக்கலாம். அண்ட் காசை சம்பாதிச்சுட்டு மைனிங், இதுமாதிரி ஜென்ரலாக மைனிங்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாள் வேலை இருக்கும், 21 நாள் 30 நாள் கண்டினியூஸாக இருக்கும், லீவெல்லாம் இருக்காது. நீங்கள் அந்த வேலை முடிச்சு மொத்தமாக நீங்கள் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கலாம், 15 நாள் லீவ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க எதை வந்து அவங்க ஜெப்படைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தான். ஸோ கூட இருக்கிறவங்க கூட வந்து கோசியாக பழகிறது இல்லாமல் அவங்க கிட்டக்க வந்து தேவையில்லாமல் ஒரு ஒப்பீனியன்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் அவங்க மேலே போடுறது அண்ட் ஏதாவது கோபம் கத்துறது, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு இடத்த வந்து நம்ம கோ எக்ஸிஸ்ட் பண்ணி நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ கூட இருக்கிற மக்கள் கிட்டக்க பழக கற்றுக்கணும். அது வந்து இமீடியட்டாக வந்து நம்ம உடனே போயிட்டு எல்லாத்தையும் ஜாலியாக சிரிச்சு பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்களை இரிட்டேட் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அஃபண்ட் பண்ணாமல் இரிட்டேட் பண்ணாமல் நம்ம இருக்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு இன்விசிபிளாக இருந்தால் கூட பெட்டர் தான். ஸோ நம்ம வந்து அவங்க போயிட்டு நல்லா பேசி பழகி அவங்கள்ட்ட ஜாலியாக இருக்கணும், அப்படியே ரொம்ப பப்ளியாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அவங்கள வந்து ட்ரபிள் பண்ணாமல் இருந்தாலே போதும். பீப்புள் வில் லீவ் அஸ் அலோன். ஸோ நம்ம வந்து we can focus on our job அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதனால் ஐ திங்க் இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறப்ப இந்த பிஸ்னஸ்க்காக ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்லாம் போகிறப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரலி ஹெல்ப்ஸ் மீ அவுட் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நீங்கள் வந்து இதேமாரி செஞ்ச சில விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி நம்ம ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.